Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 1.1ல 7th sum பார்க்கலாம். There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? So question என்ன கேட்டிருக்காங்கன்னா there is a circular path around a sports field. ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. இதை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம போகக்கூடிய வழி. சோனியா டேக்ஸ் 18 minutes to drive one round of the field. அப்போ சோனியான்னு ஒருத்தங்க இங்க ஓடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சோனியா வந்து ஒரு ரவுண்ட் ஓடுறதுக்கு அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, 18 minutes எடுத்துக்கிறாங்க. while ரவி takes 12 minutes for the same. ஸோ ரவின்னு இன்னொருத்தவங்க ஓடுறாங்க. ரவி அவங்களும் என்ன பண்றாங்க, for the same அப்படின்னா அதே ஒரு ரவுண்ட் ஓடுறதுக்கு அவங்க எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா 12 minutes எடுத்துக்கிறாங்க. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. ஸோ என்ன சொல்றாங்க, இந்த ஃபீல்ட்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரே டைம்ல ஒரே பாயிண்ட்ல அண்ட் இன் த சேம் டிரெக்ஷன். சப்போஸ் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரே டைம்க்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே டைரக்ஷன்ல தான் போறாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா ரெண்டு பேரோட டைமிங்ஸ் டிஃபர் ஆகுது. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எந்த மினிட்ல மீட் பண்ணுவாங்க அப்படின்றது கொஸ்டின். ஸோ இப்போ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓடும்போது ரவி 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ 8 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரவி ஒரு ரவுண்ட் முடிக்கும் போது 8 o'clock 12 மினிட்ஸ் ஆயிருக்கும். அண்ட் சோனியா அதே 8 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது 8 o'clock 18 மினிட்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் போகும்போது ரவி 8 o'clock தான் இருக்கும், 12ல முடிச்சது. அகைன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓடி 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஓடி மறுபடியும் என்ன பண்றாங்க, வரும்போது மறுபடியும் 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு 12 மினிட்ஸ் ஆச்சு, நெக்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது 24. ஸோ 24 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 18 + 18 அவங்க 36 மினிட்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் முடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் வரும்போது பாருங்க, 8 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 12 மினிட்ஸ், செகண்ட் ரவுண்ட் 24 மினிட்ஸ், அப்போ தேர்ட் ரவுண்ட் 36. ஸோ 12 12 இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 12, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 12, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 12. அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 36 மினிட்ஸ்ல. ஸோ 36 மினிட்ஸ்ல தேர்ட் ரவுண்ட் முடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, ரவி 36 மினிட்ஸ்ல அவங்க வந்து தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சோனியா 36 மினிட்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரவி வந்து அவங்க 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இங்க 36 மினிட்ஸ் ஆயிருக்கும். அவங்க இதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மறுபடியும் வந்திருப்பாங்க. அதே மாதிரி சோனியா எப்போன்னா 2 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணது 36 மினிட்ல. இதுதான் கேக்குறாங்க, ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், 36 மினிட்ஸ் தாண்டின உடனே ரெண்டு பேரும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செம்ம ஜென்ரலா பார்த்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். இந்த சம்முக்கு எல்சிஎம் தான் போடணும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்னா, கொஷின்ல பாருங்க, சோனியா 18 மினிட்ஸ் அண்ட் ரவி 12 மினிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகெயின். ஸோ அகெயின் திருப்பியும் மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாயிண்ட் வந்தாலோ, அல்லது இப்போ மறுபடியும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்க 18 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய மினிட்ஸ் தான். ஸோ கண்டிப்பா 18 விட கம்மியா இருக்காது, 18 விட அதிகமா ஒரு டைம் இருக்கும். ஆனா இங்க 12 இருக்கு, 12 விட அதிகமா ஒரு டைம் இருக்கும். ரெண்டுக்குமே காமனா ஒரு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மல்டிபிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 8ஓட மல்டிபிளா தான் இருக்கும் அண்ட் 12ஓட மல்டிபிளா தான் இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூவும் காமனா வரணும். ஸோ மல்டிபிள் காமன் இது ரெண்டும் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிக்கலாம், லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது எல்சிஎம் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு.
ஸோ எல்சிஎம் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் 18க்கு. ஸோ கண்டுபிடிங்க. 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ 18 எடுத்து எழுதும்போது 2 into 3 into 3. நெக்ஸ்ட் 12க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 12க்கு கண்டுபிடிங்க. 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. ஸோ 12ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிடுங்க. 2 into 2 into 3. இப்போ இதில் காமனாக இருக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 2 காமனாக இருக்கு அண்ட் 3 காமனாக இருக்கு. ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. 2 into 3. நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. 3 into 2. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6, 6 2s are 12, 12 into 3 36. ஸோ 36. LCM என்ன வந்துருச்சு? 36. So after 36 minutes, Ravi and Sonia will meet again at the starting point. So 36 minutes முடிச்சதுக்கு அப்புறமா ரவி and Sonia ரெண்டு பேருமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.